கன்னிராசி நண்பர்களே, ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப 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 பிரச்சனை. பிளான் பண்ணி தான் வேலை செய்வீங்க. கரெக்டா கணக்கு போட்டு தான் வேலை பார்ப்பீங்க. இருந்தாலும் கிரகங்கள் சும்மா இருக்குதா? அவங்க இடம் மாறுறாங்க, உங்க ராசியை பாக்குறாங்க, இல்ல எதிர்மறையான பலன்களை கொடுக்கின்ற இடத்தில் போய் சஞ்சரிக்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க வேலையை அவங்க செய்யும் போது நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் எல்லாம் வேற 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 பலன்களா மாறி போகுது. அப்போ பொதுவாகவே அறிவு கொண்டவர்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள். புதனுடைய ராசி இல்லையா? புத்திசாலித்தனம் என்பது நிச்சயமாக இருக்கும். கடல்ல தூக்கி போட்டாலும் நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. ஒரு கட்டுமரம் உங்களுக்கு கிடைச்சிடுவாங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உழைப்பின் காரணமாக உயர்வு. இப்ப வேலையில ஈடுபட்டாதான வருமானத்தை பார்க்க முடியும். சொந்த தொழில் செய்தாலும் அக்கறையோடு செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். மற்றவங்க கவனிக்கிறத விட்டு விடணும். நமக்கு என்ன ஈடுபாடு இருக்கு, நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு, முதல் போட்டது நாம, அதுல எப்படி லாபம் சம்பாதி நாம தான் பார்க்கணும். அப்ப உழைப்பு இருக்கு, அலைச்சல் இருக்கு, அதற்கேற்ற ஆதாயமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. புதன்கிழமை, வியாழக்கிழமை கூட உங்களுக்கு யோகமான நாட்கள் தான். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அதி அற்புதமான நாள். அப்ப நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் கன்னி ராசினருக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல போய் சனி உட்காந்தாரு பாருங்க. கண்டக சனியா. அந்த சனி 7ல உட்காந்தா பரவாயில்ல. அப்படி பார்வை பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு. அப்போ பாக்கிய ஸ்தானத்துக்கு சனி பார்வை, உங்க ராசிக்கு சனி பார்வை, உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை. எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம், நெருக்கடியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்ப என்னன்னா, அந்த கண்டக சனி வக்கிரமாக்கி இருக்கிறார். வக்கிர சனியால் முன்பு கொடுத்தது போல சங்கட பலன்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் யோக பலன்களை கொடுத்து கொண்டிருந்த குருவும் இப்ப அஸ்தமனமாகி இருக்கிறார். அவர் யோக பலன்களை கொடுத்தவர் அஸ்தமனமாகி இருக்கிறார், சங்கட பலன்களை கொடுத்தவர் வக்கிரமாக இருக்கிறார். சரி, வேற எந்த கிரகம் எப்படி இருக்கு அப்படி பார்க்கின்ற போது, சூரியனுடைய சஞ்சாரம், ராஜ கிரகம் சூரியன். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில். அப்ப அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபம் தரும். தொழில லாபம் இல்லை, வியாபாரத்துல லாபம் இல்லை, முதல்ல போட்டுட்டோம் எதுவும் கைக்கு வரமாட்டேங்குது என்ற கவலையோடு இருந்தவர்களுக்கு லாபம் காணக்கூடிய, கையில் பணப்புழக்கத்தை காணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா கடமைப்பட்டிருக்கு ராகு. உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு கிரகம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்கு. யோகக்காரகன் ராகு, போகக்காரகன் ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை விதமான எதிர்ப்புகள், சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றில் இருந்தெல்லாம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் 6ஆம் இடத்தில் ராகு. அப்ப இயல்பாகவே இந்த நேரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நேரம் தான். புரியுதுங்களா? ஏன்னா சனி வக்கரமாயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கு. இந்த வாரம் முழுவதுமே கையில பணப்பழக்கம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். புதனும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரை உங்களுக்கு யோக பலன்களை கொடுத்திடக்கூடிய அளவில் சஞ்சரிக்கிறார். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமா இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு அதை விட செல்வாக்காக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதில் இருந்த பயம் போகும். நம்மளை தூக்கி அடிச்சிடுவாங்களோ, திடீர் இடம் மாறணுமோ, குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்குமோ, இந்த பயம் இருந்துச்சு பாருங்க. அந்த பயம் இப்போது இருக்காது. நிறைய காரணம், கிரகங்கள் தான் காரணம் இருக்கு. அப்ப இந்த வாரம் கன்னி ராசினருக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.